ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் ட்ராமா எஃப்எம். இன்னைக்கு நம்ம 12th எபிசோட் பார்க்கலாமா? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் அதுமா ரொம்ப ஜாலியாவே இவங்க எல்லாருமே பேரா போய் சைக்கிள்ல பீச் பக்கமா போக, அப்போ அங்க போயிட்டு எல்லாரும் அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒரு வழியா இவன் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணி இப்பதான் இவன் லவ்வே அக்செப்ட் பண்ணிட்டா. இந்த நியூ இயர் அதுமா நான் உங்க எல்லார்கிட்டயும் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்க. அப்ப நம்ம மாஸ் பொண்ணு சோகமாவே, எனக்கு ஏஜ் 20 ஆகுது, ஆனா நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கேன், இந்த இயர் எண்ட்லயாவது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினி கூட வந்து சிட்டிக்கு போய் படிக்க போறான்ல, சோ அதை வந்து சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க. இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் சோகமாகுது, ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க எல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்கல்ல. சோ ஹீரோ பிரியறத நினைச்சு சோகமா இருக்க. ஆனா என்னதான் சோகமா இருந்தாலும் அன்னைக்கு டேவே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனா, வீட்லயும் அம்மா பாத்தீங்கன்னா இவன் சிட்டிக்கு போறத நினைச்சு ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. சோ சாப்பிடாம கொள்ளாம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க வீட்லயே. அப்ப இவன் போய் ரொம்ப சமாதானப்படுத்தி, அம்மா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அவ வந்து பாத்தீங்கன்னா வெளியவே வர மாதிரியே தெரியல. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா, இங்க பாரு, அவ இந்த மாதிரி எல்லாம் சொன்னா சமாதானம் ஆக மாட்டா, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, நான் அவளை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக போறான். இவனும் எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் குழந்தைய என்னை விட்டு தனியா பிரிச்சு வைக்க பாக்குறியா, நான் 10 மாசம் அவனை கஷ்டப்பட்டு சுமந்து பெத்தேன்டா, அவனை எப்படி நான் தனியா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம முத்த. அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வேற ட்ரிக் யூஸ் பண்றது என்னன்னா, இங்க பாரு, ஆல்ரெடி ஃபேக்டரியில வந்து நம்ம பையனுக்கு கெட்ட பேர் வேற இருக்கு, அவனுக்கு ப்ரமோஷன் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது, இப்படியே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான், நம்ம பையன் கஷ்டப்பட்டா உனக்கு சந்தோஷமா, அவன் வெளியூருக்கு போய் படிக்க தானே போறான், சோ அதுல உனக்கு என்ன கஷ்டம், அவங்கள வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு பதிலா இவனே வேலையை விட்டுட்டு இப்ப வெளியே படிக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தானே. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை சமாதானப்படுத்துறான். ஹீரோட அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல என் பையன் மூட்டை தூக்குற வேலைக்கெல்லாம் போக கூடாது, அது எனக்கு கஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு சரி வெளியூருக்கு போய் படிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீ என்னடா மச்சான், நீ நிஜமாவே வெளியூருக்கு போய் படிக்க தான் போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமான்ற மாதிரி சொல்லுவான். அப்ப பார்த்தா ஏதோ சத்தம் கேட்கும், யாருன்னு போய் பார்த்தா நம்ம மாஸ் பொண்ண ரூட் விட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த நேரம் அவனை தேடிட்டு கூட ஒர்க் பண்றவங்களும் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய மோட்டர்ஸ்லாம் இருக்குது, ரெடி பண்ண ஆளே பத்தல, உங்களையும் வேற இங்க மாத்திட்டாங்க, அந்த பையன் எங்க தான் போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்க, அதுக்கு இவங்க தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போய் கேட்பா, என்னடா இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு படிச்சிட்டு இருக்க. அப்ப அவன் சொல்லுவான், இல்லடா நானும் இந்த ஃபேக்டரியில இத்தனை வருஷமா ஒர்க் பண்றேன், எனக்கு ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கல, சேலரி இன்கிரிமெண்ட்டும் இல்ல, சோ நானும் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ண போறேன், இதை தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோனி கிட்ட பேசுறாங்க. என்னன்னா, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், ஆனா என் பையன் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது, இருந்தாலும் அவன் உன்னை லவ் பண்றான், நீ அதை பத்தி என்ன நினைக்கிறமா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப ஹீரோயினியும், எனக்கு தெரியும் நீங்க எதை பத்தி பேச வரீங்கன்னு, உங்க பையன் வந்து சிட்டி போறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல, அதனால தானே என்கிட்ட பேச வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்ல, இப்ப ஹீரோடைய அம்மா, ஆமா அவன் இது வரைக்கும் என் பேச்சு தட்டினதே கிடையாது, அவன் என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததும் இல்ல, ஆனா இன்னைக்கு உன்னை லவ் பண்றதுனாலதான் என் பையன் வந்து என்னை விட்டு உன் கூட வரவும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோயினியும் எக்ஸ்பிளைன் பண்றான், என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயினிக்கும் ஹீரோடைய அம்மாவுக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் ஆகாதுல்ல, சோ அவ எக்ஸ்பிளைன் பண்றது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல, இருந்தாலும் கேக்குறாங்க, ஏன்னா பையனுடைய லைஃப் ஆச்சு, சோ கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் வந்து ஆஸ்திரேலியா தானே தங்கிட்டு இருக்கா, சோ அவளுக்குன்னு பாத்தீங்கன்னா வீடு எதுவுமே இல்லல்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் வீடு இல்ல, சோ எத்தனை நாளைக்கு தான் அப்படியே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அந்த கிராமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வீடு பாக்குறாங்க. சோ அது ரொம்பவே அழகாவும் இருக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க இருந்து பார்த்தா பீச் வியூலாம் சூப்பரா தெரியுது. சோ அதை இவங்க பாத்துட்டு இருக்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் டல்லாவே இருப்பான். அப்ப இந்த பொண்ணு கேட்கும், ஒரு வீடு பாத்துருக்க, அது இவ்வளவு அழகாவும் இருக்கு, எதை நினைச்சு நீ சந்தோஷப்படாம ஏன் இப்படி மூஞ்சி டல்லா வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு, இங்க இருந்து பார்க்க இந்த பீச் வியூ எவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு அழகான ஒரு கிராமத்தை விட்டுட்டு அவன் சிட்டி போய் படிக்க போறான்னு சொல்றானே, அது நம்மளெல்லாம் விட்டுட்டு வேற போக போறான், அதை நினைச்சு நான் கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, நீ என்ன லவ் பண்ற, அதனால என் கூட இருக்கிற, அதே மாதிரி தானே அவனும் அவளை லவ் பண்றா, அதனால அவ கூட போகிறதுக்கு அவன் பாக்குறான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டான், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோ வந்து அவன் அண்ணங்காரன் யூஸ் பண்ணிட்டு இருந்த பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினிய பார்க்க வந்திருக்கான். அப்ப ஹீரோயினி கேட்பான், என்ன நீ கிளாஸ் அதுக்குனே முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், ஆமா நான் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டேன், உனக்காக தான் புக்ஸ்லாம் ரெஃபரன்ஸ்க்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி புக்ஸ் எல்லாம் கொடுக்க, இவளும் அதை ஹாப்பியா வாங்கிட்டு அவளோட கிளாஸ்க்கு போக. அந்த நேரம் இந்த பையன் வேகமா மூஞ்சி
மூச்சு வாங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போக அந்த இடத்துல நம்ம மாஸ்டரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செங்கல் எல்லாம் கையில வச்சுட்டு இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. சோ இவங்க வந்தானா ஆளுக்கு ஒரு செங்கலை கையில கொடுத்து நம்ம ஃப்ரெண்டே அவன் கடத்திட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆனா இவன் ஐயோ நான் இன்னும் ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணலையே, இப்ப உள்ள போனா அவனுங்க கத்தில வச்சிருந்தா என்ன கொலைய பண்ணிடுவானுங்களே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமா அவனுங்க உள்ள எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல, நம்ம எதுக்கும் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா உள்ள போக அங்க பாத்தீங்கன்னா யாருன்னா நம்ம ஹீரோவுடைய அண்ணா இருக்கான்ல, அவனுடைய ஆப்போசிட் கேங்ஸ்டர் இருக்கான்ல அவன் தான். சோ அப்ப நம்ம ஹீரோ கேட்பான் எதுக்குடா என் ஃப்ரெண்ட் நீ கடத்தி வச்சிருக்க, அதுக்கு அந்த கேங்ஸ்டர் சொல்லுவான் அந்த ஸ்கேட்டிங் ரிங்கோடைய கிரவுண்ட் இருக்குல்ல, சோ அத வந்து இவனுடைய கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். அப்ப ஹீரோ சொல்லுவான் இங்க பாரு என் அண்ணன் ஜெயில இருக்கான், அவன் வரதுக்கு எப்படி 5 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணிதான் அவனை, என்னோட சம்பந்தம் எதுவுமே இல்ல, நீ என்கிட்ட கேக்குறதே வேஸ்டா அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் அண்ணன் முன்னாடி இருக்கும்போது ஏதோ அவன் கடைக்குள்ள போயிட்டு இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சிருப்பான் போல. சோ அதுக்காக வந்து பணத்தை கேட்பான். சரி எவ்வளவுன்னு சொல்லுடா, நான் வேணா அந்த பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, இவனும் பணத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, உங்க அண்ணன் பண்ண தப்புக்கெல்லாம் நீ வந்து என்னுடைய கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, சரி எப்படி இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கால்ல விழ போகுவான். அப்ப வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டே கால்ல எல்லாம் விழாதடா, எனக்காக நீ அவன் கால்ல எல்லாம் போய் விழாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வாயில கர்ஷிஃப் எல்லாம் கட்டிட்டு கால்ல விழ போற மாதிரி போக அந்த நேரம் அந்த மாஸ்டர் பொண்ணும் அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கலர் பட்டாசு எல்லாம் கொளுத்தி போட அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஸ்மோக்கியா வருது. அந்த கேப்ல ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். நான் கூட அந்த இடத்துல செம மாசம் ஒரு ஃபைட் வரும்னு பார்த்தேன், கடைசியில பார்த்தா இவனுங்க கலர் பட்டாசு எல்லாம் கொளுத்தி போட்டு செம காமெடியாவே போகும். நம்ம ஹீரோ அப்படியே இவனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்ல உட்காந்து எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவா டே மச்சான் நீ கண்டிப்பா என்னை விட்டுட்டு சிட்டி போக தான் போறியா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோவும் ஆமா நான் போய் தானடா ஆகணும், அப்பதானடா என்னால ஃபியூச்சர்ல முன்னேற முடியும் அப்படின்னு சொல்ல, நீ இல்லாம நான் எப்படா இருப்பேன் மச்சான், நான் வந்து காஃபி ஷாப் மறுபடியும் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன், நீ அதுக்கு நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு சரிடா நீ காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இப்ப நெக்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா அந்த ஷாப் எல்லாம் ஓபன் பண்ணி நல்ல செமையா ப்ராஃபிட் எல்லாம் பாக்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இதனால அவனால கிளாஸ் கூட சரியா அட்டென்ட் பண்ண முடியல, சரியா படிக்கவும் முடியல, நிறைய கிளாஸ்க்கு வந்து இவன் போகாமலே விட்டுறான், இவனால சரியா படிக்கவும் முடியல. சோ கிளாஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மார்க் எல்லாம் கம்மியாகுது. அப்படியே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து என்ன இவன் இவ்வளவு மார்க் எல்லாம் கம்மியா வேற எடுத்திருக்கானே, இவனுக்கு என்னதான் ஆச்சு, நிறைய கிளாஸ்க்கு வரவும் இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்க வேற இவளை பார்த்துட்டு ஒளிஞ்சுப்பான். ஆனா இவ பாத்துறா, பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கிறா. அப்ப வந்து ஆல்ரெடி இவன் சொல்லி வச்சிருப்பான் போல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது நம்ம இந்த காபி ஷாப் ஓபன் பண்ணது, அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான் போல. சோ போய் சொல்லிடுறான் இல்ல அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, சோ அவங்கள பாத்துக்கிறதுக்கு அவனுக்கு டைம் சரியா இருக்கு, அதனாலதான் அவன் நிறைய கிளாஸ்க்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். இந்த மாதிரி அவ வந்து உன்னை பத்தி கேட்டாடா மச்சான், ஆனா நான் வந்து இது மாதிரி போய் சொல்லிட்டேன் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன், நீ உடனே வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்ல, இவனும் வந்து அடிச்சு புடிச்சிட்டு ஹீரோயினி வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்க. ஹீரோ வந்து அம்மா ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூப்பிட்டுட்டு போய் ரூம்ல லாக் பண்ணிடுறான். அந்த நேரம் கரெக்டா ஹீரோயினி வந்துடுறா. அப்ப அவ அம்மாவை பத்தி விசாரிக்கும் போது இல்ல அம்மா வந்து இப்ப வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோட அம்மா சும்மா இருக்காம வெளியே வந்துருவா கரெக்டா. அப்ப ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, ஏன்னா ஹீரோ வந்து பொய் சொல்லிடுறாள். சோ கோவப்பட்டுட்டு நீ என்கிட்டயே பொய் சொல்லிட்டியா, அப்ப வெளியே வேகமா போக ஹீரோ வந்து பின்னாடி சமாதானப்படுத்த போவான். அப்ப கேப்பா நீ எதுக்காக முதல் கிளாஸ் ஸ்கிப் பண்ண, ஏன் இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்து வச்சிருக்க, உனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, என் கூட நீ சிட்டி வர மாட்டியா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ உண்மையெல்லாம் சொல்லிடுறான். என்னோட ஃப்ரெண்டு பத்தினா டீ ஷாப் வைக்கிறதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அதனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி என்னதான் இருந்தாலும் நீ ஒரு முடிவு எடுத்திருக்க, அது தப்பு கிடையாது, ஆனா நீ அது என்கிட்ட இருந்து மறைச்ச, என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போக, அப்ப அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சரி ஹீரோயினை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி போன்லாம் பண்றான் சாரி கேட்கலான்னு, ஆனா அவனால பேச முடியல, அமைதியாவே இருக்கான். ஹீரோ வந்து அம்மா கிட்ட சேலரி கொடுத்து வச்சிருப்பான்ல, அதை வந்து கேட்டு வாங்கிட்டு அந்த கேங்ஸ்டர் கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை செட்டில் பண்றான். நீ வந்து கேட்ட மாதிரி நான் பணத்தை கொடுத்துட்டேன், இனிமேட்டு என் ஃப்ரெண்டை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க பாத்தீங்கன்னா பையன் வந்து டீ குடுக்குறான். அப்ப அந்த டீயை குடிச்சு பார்த்துட்டு இது எப்படி உங்க கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கடையில இருக்கிற பாக்ஸ்ல இங்க இருக்குது. சோ இது என்ன விஷயம், எப்படி இந்த பாக்ஸ்ல இங்க வந்தது அப்படின்னு கேட்க, அப்ப அந்த கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்றான். என்னன்னா இவன் ஃப்ரெண்டை கடத்திருப்பான்ல ஆல்ரெடி, சோ அதெல்லாம் வந்து போய் அவன் ஃப்ரெண்டே வந்துதான் இந்த மாதிரி எனக்கு கடத்துங்க, அப்பதான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. அவனும் இந்த நாடகத்தை பண்ணிருக்கான். சோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சி நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், நீ ஏன்
ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கோவமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லுவான், டேய் நீ மட்டும் என்னை விட்டு போறேன்னு சொல்லலாமா, அது மட்டும் தப்பு இல்லையா, சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருந்துட்டோம், இப்ப போய் நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னா அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு, இது என்னோட டெசிஷன்ரா, என்னோட லைஃப், நான் தான்டா முடிவு பண்ணணும், நீ யாருடா இதெல்லாம் முடிவு பண்ண அப்படின்னு கேட்க, கோவப்பட்டு கையில இருக்கிற கிளாஸ் போட்டு உடைச்சிட்டு, நான் யாரு நான் கேட்கிறேன், நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, இவ்வளவு நாளா உன் கூட பழகி இருக்கேன், எங்க இருந்தோ வந்த ஒரு பொண்ணுக்காக என்னை விட்டு இந்த ஊரை விட்டு நீ போகணும்னு முடிவு எடுத்துட்டல அப்படின்னு இவன் கோவமா பேச, இப்ப ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ அமைதியாவே இருப்பான். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட போயிட்டு சாரி எல்லாம் கேட்பான், இனிமேல் நான் ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினியும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ்மேட்டோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க போல. சோ ஹீரோவையும் கையோட கூப்பிட்டுட்டு போக, அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்களா இருக்காங்க. சோ காஸ்ட்லியான டிஷஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருப்பான் போல. சோ அந்த ரெஸ்டாரண்ட்டை வெறிக்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் லோ காஸ்ட் டிஷஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக, அங்க பாத்தீங்கன்னா 2 செஃப் வந்து ஹீரோவையும் செல் பண்ற மாதிரி பேச, அதை ஹீரோ காதுல வாங்கிடுறான். ஹீரோனி கிட்ட விசாரிப்பாங்க, என்னடி உனக்கு வேற ஆளே கிடைக்கலையே, இவனை போய் கூப்பிட்டுட்டு வந்திருக்க, இவன் முன்ன பின்ன இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வந்தது கூட இல்ல போலயே அப்படின்னு இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஹீரோ அதையும் காதுல வாங்கிட்டு, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, அப்ப ஹீரோயினையும் புரிஞ்சுக்கிறா. சோ அவளும் சாப்பிடாம அங்க இருந்து வெளியே போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவா, இங்க பாரு நானும் சாப்பிடாம தான் வந்தேன், வா உனக்கு பிடிச்ச கடைக்கு போயிட்டு உனக்கு பிடிச்சமான ஃபிஷ் பால் சூப்பே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவும் ஹாப்பியா கடைக்கு போயிட்டு அவனுக்கு பிடிச்சமான டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோயினி சொல்லுவா, இங்க பாரு உனக்கு சிட்டி வேற பிடிக்கலன்னா சொல்லிடு, அதுக்காக இதுக்கப்புறம் நீ என்கிட்ட போயெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நான் உன்னை கம்பல் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் இல்ல நான் உன்கிட்ட இனிமேல் போயெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரெண்ட கடத்திட்டாங்கடா, வாடா மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்ப ஹீரோக்கு மறுபடியும் டவுட்டா தான் இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி அவன் போய் சொல்லிருக்கான்ல. சோ மறுபடியும் அவன் போய் தான் சொல்லிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டே இவனை கூப்பிட்டுட்டு போக, இவன் எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமலே தான் போறான். அங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் உடைச்சு அவனை மிரட்டுவான், என்ன மறுபடியும் என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, நான் இந்த டைம்ல ஏமாற மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, டேய் உட்காருடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா இவனும் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, அப்ப உங்க அண்ணனை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, என்ன எங்க அண்ணனை நீ மீட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீ யாரு சொல்லு, நீ எதுக்கு எங்க அண்ணனை மீட் பண்ணணும்னு சொல்ற, அதெல்லாம் உங்க அண்ணன் கிட்டே நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ, இப்ப நான் உங்க அண்ணனை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ இவன் சொல்லுவான், என் அண்ணன் இப்ப ஊர்லயே இல்ல, அவன் ஜெயில இருக்கிறான், அவன் வரத்துக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல, இவளே சிரிச்சுட்டே 5 வருஷம் ஆகுமா, சரி அப்ப நீ 5 வருஷத்துக்கு அப்புறமே உன் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, இவனுக்கு இப்ப ஷாக்கிங்கா இருக்கும். இவனும் என்ன பண்ணுவான், அவன் அண்ணன் கிட்ட போய் பேசுவான். அப்ப வந்து அந்த பொண்ணு யாரு என்ன டீடைல்ஸ்னு கேட்கும் போது, இவன் அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆல்ரெடி லவ் இருந்திருக்கும் போல. ஆனா அதை பத்தி இவன் கிட்ட எதுவும் சொல்லாமலே இவன் அண்ணன் என்ன சொல்லுவான், நான் ஒரு பாக்ஸ் தரேன், அதை கொண்டு போய் கொடு, அப்ப வந்து உன் ஃப்ரெண்ட் அவன் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவனும் அதை வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க, அப்ப அதை அவன் வாங்கி பார்த்துட்டு, உன் அண்ணன் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்பா. என் அண்ணன் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் அவனுடைய லவ் ஸ்டோரியை வந்து சொல்றாங்க. இவன் அண்ணன் வந்து இவளை லவ் பண்ணிருப்பான் போல, நிறைய ரவுடி பசங்க வந்து இவங்கள சுத்து போட்டுறாங்க. சோ இவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிக்கணும்ட்டு நம்ம அண்ணன் வந்து ரொம்பவே ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். கடைசியில ஃபைட் பண்ணி அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறான். சோ அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஆயிருக்கு போல. இவங்க 2 பேரும் எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்காங்க, நல்லாவே லவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம அண்ணா வந்து இந்த பொண்ணை விட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு போல. சோ விட்டுட்டு போயிட்டான். சோ அந்த கதையில நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க, இதை கேட்டு அவன் சொல்லுவான், இல்ல என் அண்ணன் வந்து அப்படி விட்டுட்டு போற ஆள் இல்ல, வேற ஏதாவது ரீசனா கூட இருக்கலாம். சோ எங்க அண்ணனை நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அதெல்லாம் விடு, இப்ப இங்க இருக்கிற பீர் எல்லாம் நீ குடிச்சனா உன் ஃப்ரெண்ட வந்து நான் பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லு, அதாவது பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா போல. சோ இதை கேட்ட வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அங்க இருக்கிற பீர் எல்லாம் குடிச்சு வின் பண்ணிடுவான். வின் பண்ணது மட்டும் இல்ல, அவனோட ஃப்ரெண்டையும் அவன் கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், டேய் மச்சான், உன்னை விட எனக்கு வேற யாருமே நல்ல நண்பனா இருக்கவே முடியாதுடா, சின்ன வயசுல இருந்து எனக்காக நீ நிறைய பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்னடா திருப்பி தர போறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.